சிம்பிளாக சொல்கிறேங்க. டாக்ஸி பொறுத்தளவுக்கு ஓடலன்னு சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. ஓடிடுச்சுன்னு தலகணத்திலே ஆடக்கூடாது. ஈவனா போகணும். செவ்வாய்க்கிழமையில எனக்கு ஓடவே இல்லைங்க. என்னை நிறைய பேர் பார்க்கும்போது நான் நிறைய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவை டிரைவர் எல்லாத்துக்கும் ஒரு காலை வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, என்னை நம்பி ஒருத்தன் கெட்டு போயிட்டான். ஆமாங்க, நம்பர் மாதிரி இருக்காங்க. ரெட் டாக்ஸில் போய் கார் கேட்டாலுமே எடுக்கலீங்களாம்மா. அதுக்கு கமெண்ட்டில் ஜிகேயோட வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி அவனை நம்பி எடுத்து கார் எடுக்கலன்ட்டு. ஏன்னா மென்டல் புது கார் எடுத்தவங்களே அட்டாச்மெண்ட் போடாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? கோ டாக்ஸி மட்டும் உடனே எடுக்கிறாங்க. ரெட் டாக்ஸியில் பெண்டிங்கில் வச்சிருக்காங்க. அட்டாச்மெண்ட்டே போடுறதுல இப்போதிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு போடுறாங்களா தெரியல. நம்மள ஆஃபீஸ் செட் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தெரியாது. சொல்கிறவங்களை கேட்டு தான் நான் சொல்கிறேன். சரியா? நீ அதை நம்பிட்டு கமெண்ட்ல வந்து எடுக்க அட்டாச்மெண்ட் போடல, உன்னை நம்பி கெட்டு போயிட்டேன். என்னை நம்பி சோறு கூட வச்சா சோறு கூட கெடாதரா, ஒன்றும் ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க, நான் தின்றுவேன்டா. சோறு கூட கெடக்க விட மாட்டேன். என்னை நம்பி நீ கெட்டு போயிட்டு சொன்னா நம்பர் மாதிரி இடம் இருக்குது. நம்பர் மாதிரி பேசி தொலைடா. டே தற்கூரி நாய, ஏன்டா என்னெல்லாம் பேச வைக்கிறீங்க? நல்லா பேட் கமெண்ட்டுக்கு ரிப்ளைவே கொடுக்க மாட்டேன். ஏதோ உனக்கு அது ஜிகே ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பி விட்டார், அதனால உனக்கு ரிப்ளை கொடுக்குறேன். சரியா? பாருங்க மக்களே, இந்த மாதிரி தற்கூரி நாய்கள்லாம் வச்சுட்டு எப்படி தான் வண்டி ஓட்டுறது. இன்னொன்று எல்லாத்துக்கும் ஒரு இது சொல்கிறேன். இந்த டாக்ஸி சரி, ஆட்டோ சரி, இதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறேங்க. இது ஒரு கடலுங்க. சென்னையும் சரி, கோயம்புத்தூரும் சரி, இப்போ திருப்பூரும் சரி, இதில் நீங்கள் ஓட்டணும்னா கடலில் வந்து நீந்துற மாதிரிங்க. சரிங்களா? நடு கடலில் தூக்கி வீசிடுவாங்க. நீந்தி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா, கரைக்கு வந்தாதான் நிஜம் நீங்கள் மேலே ஏறிட்டீங்கன்னு அர்த்தம். கரைக்கு வந்துட்டீங்கன்னு. நடுக்கல்ல தத்தளிச்சு தான் இருக்கணும். சிம்பிளாக சொல்கிறேங்க. டாக்ஸி பொறுத்தளவுக்கு ஓடலன்னு சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. ஓடிடுச்சுன்னு தலகணத்திலே ஆடக்கூடாது. ஈவனாக போகணும். செவ்வாய்க்கிழமையில எனக்கு ஓடவே இல்லைங்க. என்னை நிறைய பேர் பார்க்கும்போது நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன், இவ்வளோ தானே ஓடிச்சு, என்ன பண்ணுறது, அவ்வளோதான். அதுக்கு அடுத்த நாள் பிசுறு கிளப்பிச்சு. அது நான் எங்கே போய் சொல்கிறது? தலகணத்தில் ஆடுறதா, வீடியோ போடுறதா? நானே ரெவன்யூ வீடியோ போட மாட்டேன். எல்லாத்துக்கிட்டே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற, போட வேணாம், நான் போடுவேனா? ஆனால் அதுக்கு அடுத்த நாள் பட்டையை கிளப்பிச்சுதுங்களா? இதெல்லாம் சொன்னால் என்னன்னு சொல்கிறது தெரியல, இந்த தற்கூரியெல்லாம் வச்சுட்டு. ஸோ அதை தான் சொல்கிறேன். எல்லாம் அக்கறைக்கு இருக்கிற பச்சை ஓடும் ஓடாது எப்படி இருக்குது உங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே ஓட்டுங்க, அங்கே இது பண்ணுங்கள். ஆனால் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோஸ்